ஷைத்தான் இருக்கான்ல, ஷைத்தான் 11 மாசம் நம் மீது உழைப்பு செலுத்தி பாவத்தின் பால் அழைத்து பாவத்திலே முழுகடிக்க செய்து, உதாரணமாக சொல்ல போனால் 100% பாவம் இருந்தால் நேரடியாக நம் நரகத்திற்கு போவோம். மக்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்தான் என்றால் 90% பாவம் செய்து வைத்து விட்டான். சில பேருக்கு 95% பாவம் செய்து வைத்து விட்டான். சில பேருக்கு 98% இன்னும் 2 பாயிண்ட் இருந்தா நேர நரகத்துக்கு போயிடுவான். அந்த அளவுக்கு மனிதனை ஷைத்தான் கெடுத்து வழி கெடுத்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கிருபை செய்து ரமலான் என்ற பொக்கிஷத்தை தருகிறான். ஓ அடியானே, ரமலானை நான் உனக்கு தந்து விட்டேன். ரமலானுடைய பாக்கியம் நீ பெற்றுக்கொள். ரமலானிலே எவ்வளவு முடியுமோ தொழுதுக்கொள், எவ்வளவு முடியுமோ நோன்பு நோற்றுக்கொள், எவ்வளவு முடியுமோ நல்ல அமல் செய்து கொள். நீ அமல் செய்து நல்ல காரியங்களை செய்து எந்த அளவுக்கு என்றால் இன்னல் ஹஸனாத் யுذிபுன ஸய்யாத், உன்னுடைய நன்மைகள் எல்லாம் அந்த தீமைகளை அழித்து விடும். ஷைத்தான் 90% ஏற்றி வச்சிருப்பான் பாவத்தை, 95% ஏற்றி வச்சிருப்பான், 98% ஏற்றி வச்சிருப்பான். அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தந்து அந்த பாவத்தை எப்படி அழிக்கிறான் பாருங்க சகோதரர்களே. ஷவ்வால் முதல் பிறை ஷைத்தான் சிறைச்சாலை என்று வெளியேறுவான். மக்களை பார்ப்பான், அட பாவீங்களா, உங்களை எப்போலாம் 24 மணி நேரம் கெடுத்து வைத்திருந்தேனடா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி என்னை ஜீரோவாக்கி விட்டீர்கள், நான் திரும்ப ஜீரோன்னு ஆரம்பிக்கணும். ஷைத்தான் கை சேதப்படுவான். அந்த கை சேதப்பட வைப்பது தான் இந்த ரமலான். சகோதரர், எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கிருபை பாருங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்க. நாம் சிந்திக்கின்றோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வ ஷுக்ருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال النبي صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் இறைவன் தந்த ஒரு பொக்கிஷமான மாதமாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதத்திலே கிட்டத்தட்ட 20 நாளை கழிக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அந்த ரமலானிலே அதிகபட்சமாக மிகப்பெரிய ஒரு இபாதத் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய செயல் எது என்று சொன்னால், கடைசி 10 இருக்கின்றது மிக மிக விருப்பத்திற்குரிய செயலாக அது இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் முழுவதுமே இறைவன் தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்கள். ஏனென்றால் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான. அல்லாஹ் சொல்றான்,
மற்ற இபாதத்துக்கெல்லாம் கூலி வானவர் மூலமாக தருவான். ஆனால் யார் நோன்பு நோற்றார்களோ அந்த கூலியை அல்லாஹ்வே தருகிறார். எப்படிப்பட்ட ஒரு இபாதத் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு செயல் பாருங்க. அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில பேர் நினைப்பார்கள் நோன்புன்னா என்னன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பசித்திருப்பது, தாகித்திருப்பது, தூங்கி தூங்கி ஓய்வு எடுப்பது, இஃப்தாருடைய நேரம் வந்தால் நோன்பு திறப்பது, இதுதான் நோன்பு என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் செயல்படுகிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, நோன்பு என்பது, நோன்பின் நோக்கம் என்ன தெரியுமா? தக்வாவை பலப்படுத்துவது, நம்முடைய தவக்குலை பலப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடப்பது, இபாதத் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவது, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது, தீய பழக்கங்களை அகற்றுவது, சுய கட்டுப்பாட்டை வளர்ப்பது, இதுதான் நோன்புடைய அடித்தளமாக, நோன்புடைய நோக்கமாக, நோன்புடைய மக்சதாக இருக்கிறது. சகோதரர்களே, இப்படிப்பட்ட நோன்பை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். நோன்புடைய முழு நன்மை அவர் அடைந்து விட்டார். அன்பானவர்கள், இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பானவர்களே, இந்த ரமலான் மாதம் பிற மாதங்களைப் போல் அல்ல. இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே பிற மாதங்களைப் போல் அல்ல. ரமலான் மாதத்துடைய தொழுகை இருக்கிறது மற்ற நாட்களின் தொழுகை போல் அல்ல. ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய சதகா இருக்கின்றது மற்ற நாட்களில் செய்யும் சதகாவை போல் அல்ல. ரமலானுடைய மாதத்திலே குர்ஆன் திலாவத் செய்வது மற்ற நாட்களிலே குர்ஆன் திலாவத் செய்வது போல் அல்ல. மாறாக அன்பானவர்களே, முடிந்தால் நம்ம எவ்வளவு முடியுமோ தொழுகையின் மூலமாக நன்மையை சேகரித்துக் கொள்ளுங்கள், நோன்பின் மூலமாக நன்மையை சேகரித்துக் கொள்ளுங்கள், உம்ராவின் மூலமாக நன்மையை சேகரித்துக் கொள்ளுங்கள், திக்ர் அஸ்காரின் மூலமாக நன்மையை சேகரித்துக் கொள்ளுங்கள், குர்ஆன் திலாவத் செய்வதன் மூலமாக நன்மையை சேகரித்துக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் இது நன்மையை சேகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இதையும் விட்டுவிட்டால், இதையும் செய்ய முடியாவிட்டால் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் குறைந்தபட்சம் நம்முடைய நாவையும் கரத்தையும் பேணிக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதத்திலே நாவையும் கரங்களையும் பேணிக் கொள்ளுங்கள். அந்த நாவையும் கரங்களையும் பேணிக் கொள்ளாமல் செயல்பட்டால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடுவார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் மன் அதரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹ், யாருக்கு இந்த ரமலானுடைய மாதம் கிடைத்தும் கூட, ரமலானுடைய மாதத்துடைய பாக்கியம் கிடைத்தும் கூட அவர் அமல் செய்யவில்லையோ, அவர் அமலிலே ஈடுபடவில்லையோ, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, மிகப்பெரிய கை சேதத்துக்குரியவர். அல்லாஹ் இப்பேற்பட்ட பாக்கியத்தை தருகிறான், இப்படிப்பட்ட நன்மையை தருகிறான், இப்படிப்பட்ட பரக்கத்தை தருகிறான், இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை தருகிறான். அதை பெறாமல் யார் சோம்பலாக இருக்கிறார்களோ, யார் பாராமுகமாக இருக்கிறார்களோ, அன்பானவர்களே சிந்தித்து பாருங்க, மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் தான் ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, மிகப்பெரிய கை செலுத்தக்கூடியவர்கள். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று மேலும் பாருங்க அன்பானவர்களே, ஷைத்தான் இருக்கான்ல, ஷைத்தான் 11 மாசம் நம் மீது உழைப்பு செலுத்தி பாவத்தின் பால் அழைத்து பாவத்திலே முழுகடிக்க செய்து, உதாரணமாக சொல்ல போனால்
100% பாவம் இருந்தால் நேரடியாக நம் நரகத்திற்கு போவோம். மக்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்தான் என்றால் 90% பாவம் செய்து வைத்து விட்டான். சில பேருக்கு 95% பாவம் செய்து வைத்து விட்டான். சில பேருக்கு 98% இன்னும் 2 பாயிண்ட் இருந்தா நேர நரகத்துக்கு போயிடுவான். அந்த அளவுக்கு மனிதனை ஷைத்தான் கெடுத்து கெடுத்து வழி கெடுத்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கிருபை செய்து ரமலான் என்ற பொக்கிஷத்தை தருகிறான். ஓ அடியானே, ரமலானை நான் உனக்கு தந்து விட்டேன். ரமலானுடைய பாக்கியம் நீ பெற்றுக்கொள். ரமலானிலே எவ்வளவு முடியுமோ தொழுதுக்கொள், எவ்வளவு முடியுமோ நோன்பு நோற்றுக்கொள், எவ்வளவு முடியுமோ நல்ல அமல் செய்து கொள். நீ அமல் செய்து நல்ல காரியங்களை செய்து செய்து எந்த அளவுக்கு என்றால் இன்னல் ஹஸனாத் யுذிபுன ஸய்யாத், உன்னுடைய நன்மைகள் எல்லாம் அந்த தீமைகளை அழித்துவிடும். ஷைத்தான் 90% ஏற்றி வச்சிருப்பான் பாவத்தை, 95% ஏற்றி வச்சிருப்பான், 98% ஏற்றி வச்சிருப்பான். அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தந்து அந்த பாவத்தை எப்படி அழிக்கிறான் பாருங்க. சகோதரர்களே, ஷவ்வால் முதல் பிறை ஷைத்தான் சிறைச்சாலை என்று வெளியேறுவான். பாப்பா மக்களை பாப்பான், அட பாவீங்களா, உங்களை எப்போலாம் 24 மணி நேரம் கெடுத்து கெடுத்து வைத்திருந்தேனடா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி என்னை ஜீரோவாக்கி விட்டீர்கள், நான் திரும்ப ஜீரோன்னு ஆரம்பிக்கணும். ஷைத்தான் கை சேதப்படுவான். அந்த கை சேதப்பட வைப்பது தான் இந்த ரமலான். சகோதரர், எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய கிருபை பாருங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்க. நாம் சிந்திக்கின்றோமா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அதே போன்று தான் அன்பானவர்களே, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் இருக்குல்ல, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான மகத்துவமிக்க இரவாக இருக்கிறது. யார் இந்த இரவை பெற்றுக் கொண்டார்களோ 1000 மாதங்கள் இபாதத் செய்ததை விட சிறந்த நன்மை அல்லாஹ் தருகிறார். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. எனவே அன்பானவர்களே, 20 முடிஞ்சு இன்றைய இரவு 21 தொடங்க இருக்கிறது. லைலத்துல் கத்ர், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, லைலத்துல் கத்ரை ஒற்றைப்படை இரவில் தேடுங்கள். ஒற்றைப்படை இரவு என்றால் 21, 23, 25, 27, 29 இந்த இரவுகளிலே லைலத்துல் கத்ரை தேடுங்கள். லைலத்துல் கத்ரை தேடினால் நான் என்ன அமல் செய்யணும் இருக்கா இல்லையா? அன்பானவர்களே, இப்படிப்பட்ட லைலத்துல் கத்ரை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஈஸியான வழிமுறை என்ன தெரியுமா? ஒவ்வொரு கடைசி பத்தியிலும் ஒற்றைப்படை இரவிலே ஒவ்வொரு நபரும் இஷாவுடைய தொழுகை இருக்குல்ல, இஷாவுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுங்கள். யார் இஷாவுடைய தொழுகை ஜமாத்துடன் தொழுவார்களோ பாதி இரவு தொழுத நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். அதே போல சுபூடைய தொழுகையை யார் ஜமாத்துடன் தொழுவார்களோ மீது இரவு தொழுத நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். அப்படின்னா முழு இரவும் இபாதத் செய்த நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். அதனால் அன்பானவர்களே, குறைந்தபட்சம் இஷாவுடைய தொழுகையும் சுபூடைய தொழுகையும் ஜமாத்துடன் தொழுங்கள். முழு இரவு இபாதத் செய்த நன்மை அல்லாஹ் வழங்கி விடுகிறார். அதே லைலத்துல் கத்ர் இரவாக ஆகிவிட்டால், அதே லைலத்துல் கத்ர் இரவாக அமைந்து விட்டால் 83 ஆண்டுகள் ஜமாத்துடன் தொழுத நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. அதே போன்று அன்பானவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்மா இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ஈஸியான துஆங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்த துஆ. அல்லாஹும்மா இன்னக அஃபுவுன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ஈஸியான துஆங்க. திரும்ப சொல்ல கேளுங்க.
அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம் துஹிப்புல் அஃவா ஃபஅஃபு அன்னி என்ற இந்த துஆவை அந்த இரவிலே அதிகமாக கேளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே இதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போல அந்த ஒற்றைப்படை இரவிலே அதிகமாக 2 ரக்காத்தாக நஃபில் தொழுங்க, 4 ரக்காத்தாக நஃபில் தொழுங்க. உங்களால் இயன்ற அளவுக்கு, உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நஃபில் தொழுங்க. ஏன் தெரியுமா? அன்றைய இரவு லைலத்துல் கத்ர் இரவாக அமைந்து விட்டால் 83 ஆண்டுகள் தொடராக செய்த நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். அன்பானவர்களை, மேலும் பாருங்க, அந்த இரவிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே முடிந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை வாசியுங்கள், குர்ஆனை பொருளோடு ஓதுங்கள். குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதினால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறீர்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேச ஆசை வேண்டுமா? குர்ஆனை ஓதுங்கள். நீங்க அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டுமா? குர்ஆனை ஓதுங்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் வைத்திருக்கிறார். லைலத்துல் கத்ர் இரவிலே குறைந்தபட்சம் ஒரு ஜுஸா ஓதுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுங்க. ஏன் என்றால் அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக அமைந்து விட்டால் 83 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை. நீ ஓதுவது என்ன? 1 மணி நேரம். நீ ஓதுவது என்ன? அரை மணி நேரம். நீ ஓதுவது என்ன? 1/4 மணி நேரம். ஆனால் நம்முடைய பட்டியலிலே அல்லாஹ் 83 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை எழுதுகிறான். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க அன்பானவர்களே. அதே போன்றுதான் இந்த லைலத்துல் கத்ர் ஒற்றைப்படை இரவு இருக்கிறதே, அதில் அதிகமாக தன்னுடைய பாவத்திற்கு வருந்தி இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இறைவா, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு. யார் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவார்களோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை, அந்த பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான். மன்னிப்பது வேறு, அழிப்பது வேறு. எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. இவ்வளவு காலம் பாவம் செய்திருப்பீங்க, அல்லாஹ் அந்த பாவத்தை அழித்து விடுகிறான். சகோதரர்களே, அந்த அதாவது லைலத்துல் கத்ர் இரவில் அதிகமாக இது துஆ கேளுங்க. அதே போன்று தான் அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் இந்த லைலத்துல் கத்ர் ஒற்றைப்படை இரவு இருக்குல்ல, உங்களால் முடிந்த அளவுக்கு சதகா செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள். எவ்வளவு முடிந்த வசதி இருந்தால் 10 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய் பண்ணுங்க, 50 ரூபாய் இருந்தால் 50 ரூபாய் பண்ணுங்க, 100 ரூபாய் இருந்தால் 100 ரூபாய் பண்ணுங்க, 1000 ரூபாய் இருந்தால் 1000 ரூபாய் பண்ணுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு வசதி இருந்திருக்கிறானோ அவ்வளவு தர்மம் செய்யுங்கள். ஏன் என்றால் நீங்கள் 10 ரூபாய் தர்மம் செய்றீங்க, ஆனால் அல்லாஹ் அந்த பட்டியல் எப்படி விடுவான் தெரியுமா? 83 ஆண்டுகள் இன்னார் தர்மம் செய்தார் என்று அங்கீகரிக்கப்படும். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க சகோதரர்களே. இந்த பாக்கியத்தை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே, இந்த லைலத்துல் கத்ர் இரவு கிடைத்து விட்டால், இந்த நன்மைகள் எல்லாம் அமல் செய்து விட்டால், அன்பானவர்களே, இவரை விட உலகத்தில் ஒரு பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. இவரை விட ஒரு பாக்கியசாலி உலகத்தில் யாரும் கிடையாது. சகோதரர்களே, சில பேர் நினைப்பாங்க சதகா கொடுக்கிறதா சதகா வாங்குறதா. இங்க பாருங்க, எவ்வளவு முடியுமோ சகோதரர்களே, இதை மனசுல வச்சுங்க. சதகா வாங்குறீங்கல்ல, சதகா என்பது ஒரு கழிவு. சதகா வாங்குறீங்கல்ல, எவ்வளவு முடியுமோ சதகா, நீங்க ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, முடிந்த அளவுக்கு சதகா கொடுக்க பாருங்க, சதகா வாங்க பார்க்காதீங்க. ஏன் தெரியுமா? நீ சதகா வாங்கி கொண்டே இருந்தால் அல்லாஹ் உன்னை அந்த நிலைமைக்கு வச்சிருவான். 1 ரூபாய் இருந்தாலும் நீ பிறருக்கு தருவதற்காக முயற்சி பண்ணு, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த எண்ணத்தை நிவர்த்தி பண்ணுவான். அல்லாஹ் அதன் மூலமாக உனக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பான். அதனால சகோதரர்களே, சதகா பேருடைய எண்ணத்தை வைக்காதீங்க. நிர்பந்தமாக இருந்தால் செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? சதகா செய்யறாங்கல்ல, சதகா வாங்குறாங்கல்ல, உன்னுடைய பரக்கத்தெல்லாம் விட்டு போயிடுது. சதகா வாங்குற சாதாரண விஷயம் இல்லைங்க சகோதரர்களே, சிந்தித்து பாருங்க. எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தாருக்கு சதகா தராதீங்க. புரியுதா? நிர்பந்தமான நிலையில் வாங்கிக்கோ. நிர்பந்தம் முடியல, கஷ்டம், சிரமம், வேதனை, ஒண்ணுமே முடியல, அப்போ வாங்கிக்கங்க.
உன்னால் கொஞ்சமாக சம்பாதிக்க முடியும் என்று சொன்னால் சதகா வாங்காதீங்க. இது உங்களுடைய எண்ணத்தில் சகோதரர்களே, ரமலான் மல்லாத காலைகளை கவனத்தில் வைத்துக் கொண்டிருக்க அன்பா, இது கவனத்தில். அதே போல் அன்பா மேலும் பாருங்க அன்பானவர்களே, சில பேர் நம்ம மனசுல வச்சிருக்கோம் என்ன தெரியுமா, நான் தொழுகையின் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்வேன், நான் நோன்பு நோற்றால் சொர்க்கத்திற்கு செல்வேன், நான் ஹஜ் செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வேன், நான் உம்ரா செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வேன் என்று மனசு வச்சிருக்கல. அன்பானவர்களே, இதை செய்தால் மட்டும் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டாங்க. ஒரு நபர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு விபச்சாரி பெண் தாகித்த நாய்க்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாங்க. தாகித்த நாய்க்கு தண்ணி கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொர்க்கவாதி. யார் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆடை தாருங்கள், யார் நோயாளியாக இருக்கிறார்கள் உதவி செய்யுங்கள், யார் ஏழையாக இருக்கிறார் அவருக்கு உதவி செய்யுங்கள், யார் எத்தீமாக இருக்கிறார் அவர் அனுசரியுங்கள். சகோதரர்களே, இது செய்தாலும் உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். அதே போல பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யறல்ல, பெற்றோர்களுக்கு கிதுமத் செய்தாலும் உனக்கு சொர்க்கம் கட்டாயம். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், உம்ரா இதில் மட்டும்தான் சொர்க்கம் என்று. இதில் மட்டும் சொர்க்கம் அல்ல, ஹித்மத் செய்வதிலும் சொர்க்கம் இருக்கிறது. ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு உதவி செய்கிறான் இல்லையா, இதில் கூட அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். எனவே அன்பானவர்களே, இதை கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இது கடைசி பத்துடைய ஆரம்பமா, அதாவது மகரிப் பிறகு ஆரம்பமாகும், மகரிப்பிலிருந்து ஆரம்பமாகும் இல்லையா. கண்டிப்பாக பள்ளிவாசல் என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டால், பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பள்ளி என்று சொல்லப்பட்டு விட்டால் கண்டிப்பாக ஏத்திகாஃப் இருக்கும். கண்டிப்பாக எப்படிங்க இருக்கணும், ஏத்திகாஃப் என்று இருக்கணும். ஏத்திகாஃபில் இருப்பது மிகப்பெரிய அவசியம். ஏத்திகாஃப் 3 விதமாக இருக்கிறது. ஏத்திகாஃப் இருக்கிற பள்ளிவாசல் தங்குவது 3 விதமாக இருக்கின்றது. ஒன்று வாஜிப், இரண்டாவது சுன்னத்தே முஅக்கதா, மூன்றாவது நஃபில். வாஜிப் என்ன தெரியுமா, ஏத்திகாஃப் வாஜிப்னு சொன்னா நியத் பண்ணிக்கிறது, யா அல்லாஹ் எனக்கு அந்த வியாபாரம் ஆயிடுச்சுன்னா 2 நாள் பள்ளிவாசல் தங்கி நான் இபாதத் செய்கிறேன். யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைக்கு நோய் இருக்கிற, நோய் ஷிஃபா ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்கிறேன், நான் ஏத்திகாஃப் பள்ளிவாசல் வந்து தங்குறேன். இந்த மாதிரி நியத்தை தன் மீது கடமையாக்கிக் கொள்வது, இதுதான் ஏத்திகாஃப் வாஜிப் என்று சொல்வார்கள். இரண்டாவது என்ன தெரியுமா, சுன்னத்தே முஅக்கதா. சுன்னத்தே முஅக்கதா ரமலானுடைய கடைசி 10 இருக்குல்ல, 21 பிறை ஷவ்வால் பிறை தரும் வரை தொடராக 10 நாட்கள், 9 நாட்கள் 10 நாட்கள் யார் ஏத்திகாஃபில் இருக்கிறார்களோ அதற்கு தான் சுன்னத்தே முஅக்கதா என்று சொல்லப்படும். சில பேர் சொல்லுவாங்க, அதில் நான் ஒரு 2 நாள் வந்து இருக்கலாமா, நான் ஒரு 5 நாள் வந்து இருக்கலாமா, ஒரு நாள் வந்து இருக்கலாமா, ஒரு 8 நாள் இருக்கலாமா. நீ 8 நாள் இருந்தாலும் சரி, 5 நாள் இருந்தாலும் சுன்னத்தே முஅக்கதா கிடையாது. சுன்னத்தே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத் வரை கடைபிடித்தார்கள். என்ன, கடைசி 10 ஏத்திகாஃபில் இருப்பாங்க, 10 நாள் ஏத்திகாஃபில் இருப்பாங்க. இந்த 10 நாள் யார் ஏத்திகாஃபில் இருக்கிறார்களோ இதுதான் சுன்னத்தே முஅக்கதா. ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் யார் ஏத்திகாஃபில் இருக்கிறார்களோ சகோதரர்கள், சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஜனாதா தொழுகை இருக்குல்ல, ஜனாதா தொழுகை ஃபர்தாங்க, ஃபர்ஸே கிஃபாயா. இப்போ ஜனாதா தொழுகை இருக்கு, மஹல்லால 100 பேர் இருக்காங்க, 4 பேர் தான் தொழுதாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், அந்த மற்ற தொழுகை இல்லை, அந்த என்ன செய்வான்னா இந்த அல்லாஹ் வந்து பாவத்தை பிடிக்க மாட்டான். ஏன்னு சொன்னா இந்த 4 பேர் தொழுதாங்கல்ல, அது போதுமாயிடுச்சு. ஆனா யாருமே தொழுகை சொன்னா எல்லாமே குற்றவாளிகள். அதே போன்று தான் இந்த பள்ளிவாசல் ஏத்திகாஃப் இருக்காங்கல்ல 10 நாள், குறைந்தபட்சம் ஒரு நபராவது இருக்க வேண்டும். ஒரு நபர் கூட இல்லை என்று சொன்னால் அனைத்து மஹல்லாவாசியிலும் குற்றவாளிகள் ஷரியத்துடைய பார்வையில். ஒருத்தராவது ஏத்திகாஃப்ல இருக்கணும். ஏத்திகாஃப்ல இல்லை என்று சொன்னால் அனைத்து மஹல்லாவாசிகள் குற்றவாளிகள். எனவே அன்பானவர்களே, ஒவ்வொரு மஹல்லாவிலும் கண்டிப்பாக ஏற்பாடு செய்யும். இல்லை என்று சொன்னால் நாம் அனைவரும் பாவியாகிவிடுவோம். இதற்கு பேர் என்ன, சுன்னத்தே முஅக்கதா. மூன்றாவது என்ன,
நஃபில். நஃபில் என்ன தெரியுமா? பள்ளி ரமஜானா இருக்கட்டும், ரமஜான் அல்லாத காலங்களில் இருக்கட்டும், பள்ளிவாசலுக்கு உள்ள வந்தாவே நவைது சுன்னத்தில் ஏத்திக்கா என்று சொல்லிட்டு உள்ளுவாங்க. வந்துட்டா அங்க பாருங்க, சொல்றது காரணம் பிரயோஜனம் என்ன தெரியுமா? ஏத்திக்கா அப்படி நியத் செய்து நீ உள்ள வந்துட்டா சாப்பிடலாம், அனுமதி இருக்கு. தண்ணி குடிக்கலாம், அனுமதி இருக்கிறது. அதாவது ஜாயிஸான விஷயங்களை பேசலாம், அனுமதி இருக்கின்றது. படுத்து உறங்கலாம், அனுமதி இருக்கிறது. எப்போ? ஏத்திகாஃப் நியத் இருந்தால்தான். ஏத்திகாஃப் நியத் இல்லை என்று சொன்னால் பேசுவதும் சாப்பிடுவதும் தூங்குவதும் எல்லாமே தடுக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு தெரியுது? எத்தனை பேர் தெரியுது? அதனால் சகோதரர்களே, உள்ள பள்ளிவாசல் உள்ள வந்து விட்டாலே இந்த நியத்தை செய்து கொள்ளுங்கள். அதாவது ஏதாவது தவறு இருந்த குறைபாடுகள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். அதனால் இந்த 3 விஷயத்தை கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று ஏத்திகாஃப் வாஜிப், இரண்டாவது ஏத்திகாஃப் சுன்னத்தை முஅக்கதா, மூன்றாவது ஏத்திகாஃப் நஃபில். எனவே அன்பானவர்களை இது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பாருங்க, கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே தஹஜ்ஜத் தொழுவது எப்போ சிறந்த தொழுகை, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நஃபில் தொழுகை தான், தஹஜ்ஜத் தொழுகை இருக்குல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாகீமிஸ் ஸலாத ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தஹஜ்ஜத் தொழுகை நஃபில் தொழுகை தான், ஆனா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தொழுகை. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தொழுகை எந்த தொழுகைக்கு பிறகுங்க? ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான தொழுகை தஹஜ்ஜத் தொழுகை. அந்த தஹஜ்ஜத் தொழுகை கூட ரமலானுடைய மாதத்திலே தொழுகிறேன் என்று சொன்னார். ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் தொழுதால் அன்பானவர்களே, உங்களுடைய விதி அல்லாஹ் மாற்றி விடுவார். உங்களுடைய விதியில கெட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது, நீ சரியில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட விதி இருந்தாலும் அல்லாஹ் மாற்றி அமைப்பான். அது அந்த சக்தி எதில் இருக்குது என்று சொன்னால் தஹஜ்ஜத் தொழுகையில் இருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அல்லாஹ் உன்னை தனிப்பட்ட முறையிலும் ஃபோக்கஸ் பண்ணி உன்னை பார்க்கிறான். உன்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிறான், உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறான். வருங்காலத்தில் ஏதாவது பாவம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை தடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கின்றதே தனிப்பட்ட முறையில் அவர் மீது கொட்டப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தஹஜ்ஜத் தொழுங்க. தஹஜ்ஜத்தில் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, ரமலானுடைய மாதத்திலே எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றதோ, எவ்வளவு பரக்கத் இருக்கின்றதோ, எவ்வளவு பாக்கியங்கள் இருக்கிறதோ அல்லாஹ் சுப்ஹானஹு அனைத்தும் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.